Hello everyone, I'm Ranch. Welcome to our channel. Neural Control and Coordination அப்படின்ற சாப்டரில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரெஃப்ளெக்ஸ் ஆக பற்றி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அடுத்ததாக இருக்கக்கூடியது சென்சரி ரிசெப்ஷன் அண்ட் ப்ராசஸிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சென்சரி ரிசெப்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு சில ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனை நம்ம சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பொதுவாக அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே போசஸ் சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் டு perceive the different type of stimuli occurring in the external environment. நம்மளுடைய எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணக்கூடிய சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சென்ஸ் ஆர்கன் வந்து என்ன பண்ணுது, ஸ்டிமுலையை வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டிமுலையை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய இயரை வந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய இயர் வந்து என்ன பண்ணுது, வெளியில் இருக்கக்கூடிய சவுண்டை வந்து சவுண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டிமுலை. அந்த ஸ்டிமுலையை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு இயர் மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. வேறு ஏதாவது ஆர்கன் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ நம்மளுடைய பாடியில் சம் ஆர்கன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆர்கன் என்ன பண்ணுது, வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டிமுலையை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஐ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து லைட்டை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்மெல்லை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஸ்மெல் இந்த இடத்துல வந்து அந்த ஃபுட் லைட் அப்படின்றதெல்லாம் வந்து என்னது, அதெல்லாம் ஸ்டிமுலை. அந்த ஸ்டிமுலையை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்மளுடைய பாடியில் வந்து இருக்குது. இந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலஸை வந்து ரிசீவ் பண்ணி நம்மளுடைய சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துக்கு கொடுக்குது. நம்மளுடைய சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அந்த சென்ஸை வந்து நமக்கு தெரியப்படுத்துது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வெளியில் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்டு கேட்கக்கூடிய அந்த சவுண்ட் அப்படின்றது வந்து என்னவா மாற்றப்படுது, ஸ்டிமுலை ஒரு இம்பல்ஸாக வந்து மாற்றப்பட்டு நம்மளுடைய சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துக்கு போனதுக்கப்புறம் அது எதனால் அந்த சவுண்டு வந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம கடைசியாக வந்து தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்த இயர் அண்ட் ஐயை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி நம்மளுடைய பாடியில் வந்து ஒரு சில சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்குது. அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ஆஃப்டர் ரிசீவிங் த ஸ்டிமுலை சென்சரி ஆர்கன் டிரான்ஸ்மிட் டு த சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். நம்மளுடைய சிஎன்எஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. நம்மளுடைய சிஎன்எஸ் வந்து அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கான சென்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. இது மூலமாக சுற்றி நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சென்ஸ் ஆர்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கன் எல்லாமே எதனால் ஆனது, டிஷ்யூஸால் ஆனது. அந்த டிஷ்யூஸ் எல்லாமே எதனால் ஆனது, செல்லால் ஆனது. அப்போது இந்த சென்சரி ஆர்கனில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரிசப்டார்ஸ் அப்படின்றது என்ன, செல்ஸ் விச் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டு ரிசீவ் ஸ்டிமுலேஷன். அந்த ஸ்டிமுலேஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய செல்ஸை நம்ம ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிசப்டார்ஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸில் இருக்கும். இதனால தான் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன் என்ன பண்ணுது, ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஐ எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஐ அப்படின்றது வந்து ஒரு சென்ஸ் ஆர்கன். இந்த சென்ஸ் ஆர்கனுக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா செல்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ஐயில் இருக்கக்கூடிய செல்ஸை வந்து நம்ம ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக 2 டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார்ஸ் வந்து இருக்கும், கோன் அண்டு இன்னொன்று நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த இடத்துல சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணுது, வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டிமுலையை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால இந்த செல்லை நம்ம ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சென்சரி ரிசப்ஷன் அப்படின்றது வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலையை சென்ஸ் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸை தான் நம்ம சென்சரி ரிசப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஸ்கின் சொல்லலாம், அண்ட் நம்மளுடைய டங், அண்ட் நம்மளுடைய நோஸ், ஐ, இயர், இதெல்லாம் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஐ அண்ட் இயரை பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஐ அண்ட் இயரை பற்றி தான் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரிசப்டார்ஸ் இருக்குல்ல, இந்த ரிசப்டார்ஸோட டைப்ஸை வந்து நம்ம பார்க்கணும். இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரிசப்டார்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ரிசப்டார்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம ரிசப்டார்ஸை ஒரு 3 டைப்பாக வந்து பிரிச்சிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லொக்கேஷன், அது எந்த இடத்துல இருக்குது, நம்மளுடைய பாடியோட சர்ஃபேஸில் இருக்கா, இல்லை பாடியோட இன்னர் சைடில் இருக்கா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பேஸ் பண்ணி நம்ம 3 டைப்பாக வந்து பிரிச்சிருக்கோம். அண்ட் இதே மாதிரி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியும் வந்து ரிசப்டார்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க. அதோடைய ஃபிசியாலஜி ஒர்க்கை பேஸ் பண்ணி ரிசப்டார்ஸை வந்து பிரிச்சிருப்பாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து லொக்கேஷன், எந்த இடத்துல
இடத்துல வந்து இந்த ரிசப்டார்ஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸ், இன்டீரியோ ரிசப்டார்ஸ், ப்ராப்பரியோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டைப்பாக வந்து நம்ம பிரிக்கிறோம். சரி, இது ஒவ்வொன்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸ். இது எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, தே ஆர் லொக்கேட்டட் அட் நியர் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. அது வந்து நம்மளுடைய பாடியோட சர்ஃபேஸ், அப்படி இல்லைனா நம்மளுடைய பாடியோட நியர் சர்ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்மளுடைய ஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியோட சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்குது, நம்ம பார்த்தாலே வந்து தெளிவாக வந்து தெரியும். அதே மாதிரி இப்போ ஸ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பாடியோட சர்ஃபேஸில் வந்து இருக்குது. நம்மளுடைய ஸ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேயர் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேயரில் வந்து ஒவ்வொரு மாதிரியான சென்சரி செல்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது வந்து நம்மளுடைய சர்ஃபேஸுக்கு மேலே இருக்கலாம், அப்படி இல்லைனா சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில், இதெல்லாமே சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? தி ஆர் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அண்ட் ரிசீவ் சென்சரி இன்புட்ஸ் ஃபார் இயரிங், விஷன், டச், டேஸ்ட், ஸ்மெல். இது எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸ். யோசிச்சு பாருங்கள், நம்மளுடைய கண்ணும் வந்து வெளியில் பகுதி தான் இருக்குது. அண்ட் நம்மளுடைய நோஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய டங், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வெளி பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இதை நம்ம எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இன்டீரியோ ரிசப்டார்ஸ். இந்த இன்டீரியோ ரிசப்டார்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, தே ஆர் லொக்கேட்டட் இன் விசரல் ஆர்கன்ஸ். விசரல் ஆர்கன்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். விசரல் ஆர்கன் அப்படின்றது கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பைப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம விசரல் ஆர்கன் தான் சொல்லுவோம். நம்மளுடைய இன்டெஸ்டைன் அண்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ஃபுட் பைப், இது எல்லாமே வந்து விசரல் ஆர்கன் தான். ஸோ அந்த ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டிமுலை எல்லாத்தையுமே வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்ஸை தான் நம்ம இன்டீரியோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் சென்சிட்டிவ் டு இன்டர்னல் ஸ்டிமுலை. இப்போ வந்து பிளட் வெசல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிளட் வெசல்ஸில் வந்து சம் செல்ஸ் வந்து இருக்கும். இந்த செல்ஸை வந்து நம்ம ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே இன்டீரியோ ரிசப்டார்ஸ். இந்த இன்டீரியோ ரிசப்டார் செல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து சென்ஸ் பண்ணக்கூடியது. லைக் இப்போ பிளட்டில் வந்து கால்சியத்தோட அளவு அதிகமாகுது அண்ட் சோடியத்தோட அளவு அதிகமாக இருக்குது, பிளட்டில் வந்து வாட்டரோட லெவல் வந்து கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த செல்ஸ் வந்து சென்ஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான செல்ஸை நம்ம இன்டீரியோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டொமக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல சம் டைப் ஆஃப் ரிசப்டார்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஃபுட்டு வந்து நம்மளுடைய ஸ்டொமக்குக்கு போகுது. உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிசப்டார் செல்லுக்கு அது தெரிஞ்சு ஓகே ஃபுட்டு வந்துருச்சு அப்படின்ற ஸ்டிமுலை வந்து அந்த செல்ஸ்க்கு கிடைச்சதுக்கப்புறம் அது எல்லாமே டைஜஸ்டிவ் ஜூஸை வந்து நல்லா வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதெல்லாமே இன்டீரியோ ரிசப்டார்ஸ், நம்மளுடைய பாடிக்குள்ளே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ராப்பரியோ செப்டார்ஸ். இந்த ப்ராப்பரியோ செப்டார்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, தே ஆர் பிரசன்ட் இன் ஜாயின்ட்ஸ், டென்டான்ஸ், மசில்ஸ் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து நம்ம பொதுவாக வந்து பார்க்க முடியும். அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய பாடியோட ஈக்குலிபிரியத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் பாடி. ஓரியன்டேஷன்னா என்ன? நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கோம், நம்ம கரெக்டாக நேராக வந்து உட்காடுறோம், அண்ட் நம்மளுடைய லெக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பரியோ ரிசப்டார்ஸ் தான் வந்து காரணம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய பாடியோட ஈக்குலிபிரியம் அண்ட் ஓரியன்டேஷன் எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பரியோ ரிசப்டார்ஸ் வந்து காரணம். இது பொதுவாக எந்த இடத்துல இருக்குது? நம்மளுடைய ஜாயின்ஸில் இருக்குது, டெண்டான்ஸில் இருக்குது, மசில்ஸில் அண்ட் சம் கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ப்ராப்பரியோ ரிசப்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிசப்டார்ஸ் எல்லாமே எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸ் வந்து சர்ஃபேஸில் வந்து இருக்கக்கூடியது, இல்லைனா நியர் டு த சர்ஃபேஸ், நம்மளுடைய சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. இன்டீரியோ ரிசப்டார்ஸ் அப்படின்றது நம்மளுடைய விசரல் ஆர்கன், இன்டர்னல் ஆர்கனில் வந்து இருக்கக்கூடிய ரிசப்டார்ஸ். ப்ராப்பரியோ ரிசப்டார்ஸ் அப்படின்றது குறிப்பாக நம்மளுடைய மசில்ஸ், டெண்டான், ஜாயின்ஸ் இந்த மாதிரியான பிளேசஸில் வந்து இருக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ என்னென்ன ரிசப்டார்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிச்சா பேஸ்ட் ஆன் லொக்கேஷன்? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய வீடியோவில் முக்கியமான ரிசப்டார் எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்டீரியோ ரிசப்டார்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஹியரிங் அண்ட் விஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரிசப்டார்ஸ், அதாவது ஐ அண்டு இயரை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே சென்ஸ் ஆர்கன், அதில் இருக்கக்கூடிய அந்த ரிசப்டார்ஸ் செல்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து முதல்ல ஐ பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்ப்போம். தென் அதுக்கு அடுத்து வந்து இயர் பற்றி நம்ம பார்க்கலாம். இது ஒவ்வொன்றதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.